அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாவே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது திருப்பதி கோவிலும். அந்த திருப்பதி கோவிலில் விரதம் இருந்து சென்று வழிபாடு செய்யக்கூடியது தான். குறிப்பிட்டு இந்த திருப்பதிக்கு புரட்டாசி மாதத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. எப்போதுமே பக்தர்களுடைய கூட்டம் நிறைந்த கோவில் அப்படின்னு சொன்னால் அது திருப்பதி தான். அதிலும் இந்த மாதத்தில் அதிகப்படியான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதியில் எவ்வளவோ விஷயங்கள் நிறைய சுவாரஸ்யமானதாகவும் ரொம்பவே ஒரு வித்தியாசமானதாகவும் இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் குறிப்பிட்டு திருப்பதி உண்டியல் அப்படின்னு பார்க்க போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இறைவன் தானாகவே விரும்பி வந்து எழுந்தருளிய தலங்கள் அப்படின்னு சொன்னா மிகவும் சிறப்புக்குரியது. அப்படி திருமால் விரும்பி எழுந்தருளிய திருத்தலம் தான் இந்த திருப்பதி அப்படின்னே சொல்லலாங்க. குறிப்பிட்டு இந்த திருவேங்கடம் அப்படிங்கிற திருமலை திருப்பதி ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. இங்கு வெங்கடாஜலபதி 7 மலைகளுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்றதால தான் இவரை நாம ஏழுமலையான் அப்படின்னு அழைக்கிறோம். குறிப்பிட்டு உலகிலேயே மாபெரும் பணக்கார கடவுள் அப்படிங்கிற பெயரை கூட இவருக்கு சொல்லுவாங்க. பக்தர்கள் உண்டியல்ல காணிக்கை செலுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஆனால் குறிப்பிட்ட இந்த திருப்பதி உண்டியல் அப்படின்னு கேட்கும்போது சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க செல்லக்கூடிய பக்தர்கள் கருவறையில் வீற்றிருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு பிரகாரத்தை வலம் வரும் வழியில தான் காணிக்கை உண்டியல் வைக்கப்பட்டிருக்கும். இந்த காணிக்கை உண்டியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு பின்னாடி நிறைய கதைகளும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்குது. அதையெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவில் நாம் திருப்பதி பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதோடு நீங்கள் சமீபத்தில் திருப்பதி போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய ஜோதிட பலன்கள் முழுமையாக சொல்லப்படுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அவையெல்லாம் எப்படி தீர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல, ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரங்களும் நல்ல பலன்களும் சொல்லப்படும். அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். நாம் இப்போது திருப்பதி ஏழுமலையானுடைய உண்டியலை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். காணிக்கை செலுத்துவதுக்கு கூட பலரும் வரிசையில் நின்று தான் இங்கு காணிக்கை செலுத்துவாங்க. இந்த திருப்பதி உண்டியலை காவாலம் அப்படின்னு இன்னொரு பெயராலையும் சொல்கிறாங்க. நாம் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஆலயங்களில் பக்தர்கள் இப்படி காணிக்கை செலுத்துவதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் திருப்பதி மட்டும் ஏன் எப்போதுமே தனி சிறப்போடு இருக்குது அப்படிங்கிறதுக்கு புராணங்கள் வழியாக ஒரு நிகழ்வை சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன்னன் ஆகாசராசாவினுடைய மகள் பத்மாவதியை விரும்பிய ஸ்ரீனிவாசர் அதாவது வேங்கடவன் அந்த தேவியை மனம் முடிப்பதற்காக திருமண ஏற்பாடுகளை கவனிச்சிட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் லக்ஷ்மி தேவி ஸ்ரீனிவாச பெருமாளை விட்டு விலகி இருந்தாங்களாம். எப்போதும் இறைவனுடைய நெஞ்சில் வசிக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி இல்லாத காரணத்தால் திருமண செலவுக்காக பணத்திற்கு பெருமாள் ரொம்பவே கஷ்டப்பட்டாராம். பணம் இல்லாமல் எப்படி திருமணத்தை விமர்சையாக நடத்துவது அப்படின்னு தவிச்சிட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் தன்னுடைய திருமணத்திற்காக பணம் முழுவதையும் தர வேண்டும் அப்படின்னா உலகினுடைய அனைத்து வளங்களையும் பெற்ற பெரிய செல்வந்தரால் தான் முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். அது குபேரன் தான் என்று ஸ்ரீனிவாச பெருமாள் முடிவு செய்கிறாரு. பிறகு குபேரனை அழைத்து வைகாசி மாதம் வளர்பிறை தசமியுடன் கூடிய வெள்ளிக்கிழமையன்று பத்மாதேவியை நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். லக்ஷ்மி இப்போது என்னுடன் இல்லாத காரணத்தால் என்னிடம் செல்வம் இல்லை. எனவே திருமணத்திற்கு தேவையான பணத்தை நீதான் எனக்கு கொடுத்து உதவ வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். ஸ்ரீனிவாச பெருமாளுடைய வேண்டுகோளுக்கு குபேரன் மகிழ்ச்சியோடு சம்மதம் சொல்றாரு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு பணத்தை கொடுப்பதாக ஒப்புக்கொள்றாரு. அதன்படி ஸ்ரீனிவாசருக்கு குபேரன் கொடுத்த தொகை 1,14,00,000 பொன்னா. மேலும்
இந்த தொகை பல்வேறு விதமாகவும் நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. மேலும் குபேரன் கிட்ட கடன் வாங்கியதாக ஸ்ரீனிவாச பெருமாள் கடன் பத்திரம் எழுதி கொடுக்கிறாரு. பிறகு குபேரனிடம் நீ கொடுத்த பணத்திற்கு கலியுகத்தில் வட்டி செலுத்தி கொண்டு கலியுகத்தின் முடிவில் அசல் வட்டி எல்லாம் சேர்த்து கொடுத்து விடுகிறேன் என்று ஸ்ரீனிவாச பெருமாள் சொல்றாராம். அதற்காகத்தான் தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களிடம் அவருடைய பாவ கணக்குகளுக்கு ஏற்ப பணத்தை வசூல் செய்து பக்தர்களுடைய பாவங்களை போக்குவதற்கு குபேரனிடம் கடனை அடைத்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீனிவாசர் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான தகவலும் சொல்லப்படுது. குறிப்பிட்டு மேலும் இந்த திருப்பதி உண்டியலை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பதி திருமலையில் வீற்றிருக்கக்கூடிய ஏழுமலையான தரிசிக்க இந்தியா மட்டும் இல்லை, உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்கள் வருவாங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்து வராங்க. அந்த வகையில் இங்கு ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு உண்டியல் ஏழுமலையானுக்காக வைக்கப்பட்டிருக்கு. பொன், வெள்ளி, பணம் என ஏராளமான காணிக்கைகள் எப்போதும் குவியும். நாம் முன்பு பார்த்தது போல இந்த திருப்பதியில் இருக்கக்கூடிய உண்டியலை காவாலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான உண்டியல் இங்கு வச்சிருப்பாங்க. மேலும் ஒரு பெரிய பித்தளை அண்டா துணியால் சுற்றப்பட்டு ஒரு வண்டியில் வைக்கப்பட்டு நம்மளுடைய பார்வைக்கு தெரியாமல் நிறுத்தப்பட்டிருக்கும். காணிக்கைகள் நிரம்பியதும் அந்த உண்டியலை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறொரு புதிய உண்டியல் அங்கு வண்டியில் கொண்டு வந்து நிறுத்தப்படும். உண்டியல் நிரம்பியதும் உடனுக்குடன் அதை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறொரு உண்டியலை கொண்டு வந்து வைப்பாங்க. காலியாக வைக்கப்படக்கூடிய அந்த உண்டியல் உடனடியாக நிறைந்து வேறொரு உண்டியலை மாற்றக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி கோவிலில் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இங்கு வரக்கூடிய பக்தர்கள் காணிக்கை செலுத்துவதற்காக வரிசையில் நின்று காத்திருந்து காணிக்கை செலுத்திட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பிட்டு இந்த உண்டியல் நிரம்பி விட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்றாக சீல் வைத்து எடுத்து கொண்டு போவாங்க. குறிப்பிட்டு இந்த உண்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறது அப்படின்னே சொல்லலாம். சர்வசாதாரணமாக இங்கு நடக்கக்கூடிய இந்த உண்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான பக்தர்களால் காணிக்கை செலுத்தப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இது போல் திருப்பதிக்கு போயிருக்கீங்க, அதே போல் இங்கே வந்து உண்டியல் காணிக்கை செலுத்தியிருக்கீங்க, உங்களுக்கும் இங்கு ஏதாவது ஒரு சிறப்பான அனுபவம் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இங்கு பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலுத்துவதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கருவறையில் விற்றிருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் செய்துட்டு பிரகாரத்தை வலம் வரக்கூடிய வழியில தான் காணிக்கை உண்டியல் வைக்கப்பட்டிருக்கும். காணிக்கை செலுத்துவதற்கும் கூட பலரும் வரிசையில் நின்று இப்படி இந்த காணிக்கை செலுத்தக்கூடியதையும் பார்க்க முடியும். அப்படி செலுத்தும் போது கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் நம்பிக்கையாக இருந்து வருது. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதலை நீங்கள் வைத்துக்கொண்டு உண்டியலில் காசை செலுத்தலாம். இங்கே இருக்கக்கூடிய மலைகள் ஆகட்டும், ஒரு சிறு கல்லாகட்டும், அதுவுமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானதாக தான் பார்க்கப்படுது. ஏராளமான வருடங்களுக்கு முன்பு இங்கு இந்த மலை, இந்த கோவில் உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் கொண்ட இடம் திருமலை என்றும் அவருடைய தேவியார் ஸ்ரீ பத்மாவதி தாயார் குடிக்கொண்டிருக்கக்கூடிய மலை அடிவாரம் திருப்பதி என்றும் வழங்கப்படுது. பெருமாள் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இடம் மேல் திருப்பதி என்றும் தாயார் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இடம் கீழ் திருப்பதி என்றும் அழைக்கப்படுவதே வழக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு திருப்பதிக்கு நீங்களும் போயிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதோடு நீங்கள் மனதில் ஏதாவது வேண்டிக் கொண்டு இருக்கீங்க, அது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் நீங்கள் மறுபடியும் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய வேண்டுதலை வைத்துக்கொள்ளுங்கள். கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த நிமிடம் நினைத்து நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக நமக்கு நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுவாமி வெங்கடாஜலபதியினுடைய மிக பிரசித்தி பெற்ற கோவில்களில் இந்த கோவில் இன்றைக்கும் இருக்கிறதுக்கான காரணம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த ஏழுமலையானை வந்து தரிசனம் செய்து கொண்டு போவது அப்படின்னு சொல்லலாம். அந்த நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் மலர்களை உபயோகிக்கக்கூடிய கோவில் இந்த திருமலையாக இருக்குது. ஒரு நாளைக்கு 380 டன் பூக்கள் இந்த கோவிலில் உபயோகப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயமாக பார்க்கப்படுதுங்க. அப்படி திருப்பதி என்று சொன்னாலே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது இது போன்ற பிரம்மாண்டங்கள் தான். இந்த பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னால் திருப்பதி என்று கூட சொல்லலாம்.
அந்த வகையில் நாம் இன்னைக்கு திருப்பதி உண்டியலை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களும், புராணங்கள் வழியாக இந்த உண்டியலை பற்றி என்ன சொல்லப்படுகிறது அப்படிங்கிற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.